இத்தாலியிலிருந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்ட 21 கோடி ரூபாய் பெறுமதியான ஹசிஸ் ரக போதைப் பொருள் சுங்க திணைக்களத்தினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் 22 மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது. கொழும்பில் உள்ள பொது சேவைகள் நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்த பரிசு பொதி ஒன்றிலிருந்தே குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன் போது 30 கிலோகிராம் நிறையுடைய போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வளகா தோட்டத்தில் வசிக்கும் 10 வயதுடைய சிறுவன் ஒருவன் தனது சிறிய தாயாரினால் கடந்த சில தினங்களாக கொடூர சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சித்திரவதைக்கு உள்ளான சிறுவன் லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் என்பதோடு தற்போது அவர் ஒரு கர்ப்பிணி பெண் எனவும் கூறப்படுகின்றது. ஹிக்கடுவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் கடந்த 14ஆம் திகதி முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை சுட்டுக்கொலை செய்ய முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கடந்த 22ஆம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிக்கடுவை போலீசார் தெரிவித்தனர். ஹிக்கடுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் தொடர்ந்துவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய 2 முக்கிய சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களில் ஒருவர் என அடையாளம் காணப்பட்ட 31 வயதுடைய பதி ஆரம்பகே அஜித் ரோஹன தெஹிவலை கவுடானையில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரம் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 29 வயதான தாருகா வர்ண இந்திகடி சில்வாவும் அத்துருகிரியவில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையின் போது போலீஸ் அதிகாரிகள் T56 ரக துப்பாக்கி, 120 தோட்டாக்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் தோட்டாக்களை மீட்டுள்ளனர். புத்தளம் ஆனமடுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வடத்த கோட்டு கட்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய காதலனும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படும் காதலனின் தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். ராஜாங்கனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் காதலனும் அவரது தாயாருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான இருவரும் அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.